குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். உற்சாகம் தரக்கூடிய உச்ச குரு தரக்கூடிய பலன் மேஷராசிக்கு எப்படிங்க இருக்கும்? உற்சாக பலன் வேணும். உச்ச குரு இல்லை. அப்போ பணம் தரும், பட்டம் தரும், பதவி தரும்னா உற்சாகமாக எது இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? பணம் தான், நல்ல வேலை. இதை எல்லாத்த விட படிப்பில் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வேணும்ல. வேலை செய்கிற இடத்துல ரெக்கக்னிஷன் வேணும், வியாபாரம் பண்ணுற இடத்துல ஒரு ரெக்கக்னிஷன் வேணும். நான் நல்லா படிப்பேன் சார், நான் நல்லா வேலை செய்வேன் சார்னா சொன்னால் என்ன பிரயோஜனம்? எதிர்மறையான சுப பலன் கிடைக்கிறது உற்சாகம் தருவதற்கு எது? பணம். விட்டமின் பா வேணும். அந்த விட்டமின் பா இல்லாமல் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா நல்லா இருக்குமா? அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நல்ல விட்டமின் பா வரும், உற்சாகம் வரும், தெம்பு தைரியம் எல்லாம் வரும். நான் வேறு இடத்துல போய் வேலை செய்ய போகிறேன் சார், வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, அந்த ஊர் பாலிசி பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது சார். நான் ஒரு மாதம் அங்கே போய், இப்போ தான் விசாவே நிறைய கண்ட்ரிஸ் தேவையில்லைன்றாங்களே, அந்த மாதிரி கண்ட்ரியில் நான் போய் ட்ரை பண்ணட்டுமா சார்? பண்ணுங்க. வேலை கிடைக்குமா சார்? கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டுட்டு போகட்டுமா சார்? வேலையை விட்டு போக வேண்டாம். இருக்கிற வேலையை வச்சுங்க, ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே ஒரு வேலையை விடுறது ஈஸி, கிடைக்கிறது கஷ்டம். இதை பிடிச்சிக்கிட்டு அதை இன்னொரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்க. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த குரு பெயர்ச்சியில் இடமாற்றம் வரும், ரெக்கக்னேஷன் வரும். அது மனசுக்கு தைரியமும் தெம்பும் கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணுவீங்க. கல்யாணம் பண்ணவங்க ஒரு நல்ல குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி கிடைக்கும். வியாபாரத்தில் நிறைய லாபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இன்னொரு பார்ட்னர்ஷிப்பில் வேறு ஏதாவது சைட் பிஸ்னஸ் பண்ணலாமா? உங்களுக்கு அந்த கோபம் ஜாஸ்தி, ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், நான் கரெக்டாக இருக்கேன். அதனால் உங்களுக்கு அது ஒத்து வருமானு பார்த்துங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை. என்னால் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக போங்க. மேஷராசிக்கு சகல விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். நெக்லிஜென்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவத்தில் படிக்கிற பசங்க கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்துடாதீங்க. ஸ்டெப்ஸ் போடுங்க. வெறும் மார்க் கொண்டு நான் இது வரமாட்டேங்குது சார்ன்னு சொல்லாதீங்க. அதில் என்ன தப்பு பண்ணீங்க சார்? ஆன்சர் கரெக்டாக இருக்குது சார். ஸ்டெப்ஸ் இருந்தால் மார்க் போட போகிறாங்க. ஆன்சர் கரெக்டு. அதே மாதிரி தான் மேஷராசிக்காரர்களுக்கு கூட ஸ்டெப்ஸு கரெக்டாக இருந்தால் உற்சாகமான குரு பெயர்ச்சியாக இருக்கும், தெளிவான குரு பெயர்ச்சியாக இருக்கும். உச்சம் பெற்ற குரு உற்சாகத்தை தரப்போகிறார். இதுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னா என்ன பண்ணோம்? திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு, அவரை பார்த்தாலே ஒரு ஸ்பிரிட்டு தானே சார். என்னால் முடியும் சார். கண்டிப்பாக அவன் ரெக்கக்னைஸ் பண்ணான்னா பண்ணாட்டி என்ன, எனக்கு என் முருகன் இருக்கார் அப்படிங்கிற அந்த மனோதைரியத்தை கொடுப்பது தானே ஓம் சரவண பவா. கடற்கரையில் குளிச்சுட்டு, நாழி கிணறுல குளிச்சுட்டு, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, பன்னீர் விபூதி தினமும் பூசிக்கிட்டு முருகா அப்படின்னு வச்சிங்கனாலே உற்சாகமும் வெற்றியும் உங்கள் வீடு வந்து சேரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டுடைய ஜூன் மாதத்துடைய கிரகநிலையை பார்க்கும்போது இந்த மாதம் ரொம்ப இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு. அது எப்படிங்க? ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு? ஒன்று உங்க ராசியில ஆட்சியா இருக்காரு. மாச துவக்கத்திலேயே 19ஆம் தேதியிலேருந்து உங்க தனஸ்தானத்துக்கு போய் உட்கார்ந்துடுறார்.
அப்ப என்ன விஷயம் நடக்கும்? முதல் 18 நாட்கள் அவர் உங்கள் ராசியில் இருக்கிற போது ரொம்ப அழகாக எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துவீங்க. முக்கியமான பிளான் எல்லாம் போடுவீங்க. ஃபேமிலியை டெவலப் பண்றது, அதே மாதிரி படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பது. பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கிறது, இல்லை நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா உங்க படிப்பு விஷயமான விஷயங்கள்ல எப்படி செயல்படுவது, ஃப்ரெண்ட்ஸ்ட எப்படி செயல்படுறது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை எப்படி வச்சுக்கிறது, பிசினஸ் சம்பந்தமா புதிய திட்டங்கள் தீட்டலாமா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கிளியரா முடிவு எடுத்துருவீங்க ஜூன் மாசம். அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டைம் தான் செகண்ட் ஹாஃப். 19ஆம் தேதியிலிருந்து இந்த 18ஆம் தேதி முடிய நீங்கள் என்னென்ன திட்டங்கள் தீட்டி வச்சிருந்தீங்களோ அதை செயல்படுத்த போகிற மாதம் இந்த மாசம் ஜூன் மாசம் 19ஆம் தேதியிலிருந்து. பொதுவாகவே பாருங்களேன், மேஷராசிக்காரங்களுக்கு தாங்க இருக்கிற 12 ராசிகள்ல ரொம்ப செயல் வேகம் உடைய ராசி எது கேட்டீங்கன்னா மேஷராசி தான். எல்லா விஷயத்திலையும் வேகம். அந்த வேகம் மற்ற ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா பிறந்த குடும்பத்தை மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன இது, நீங்க என்ன வீட்டுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க, வெளி உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கூட சில இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த ஜூன் மாசத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு நல்ல காசு பணம் வரப்போகுது. நீங்க எதுக்காக உழைச்சீங்களோ அதுக்கு ரொம்ப காசு பணம் உங்களுக்கு சேரப்போகுது. இன்னும் ஃபேமிலி விஷயத்துல உங்களுக்கு பெரிய ஈடுபாடு இல்லையேன்னு உங்களால் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பாருங்க, அது தவிடுபடியாக போறீங்க. யூ வில் கான்சென்ட்ரேட் மோர் ஆன் யுவர் ஃபேமிலி. அதுதான் இந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். எவ்வளவு பணம் தேவையோ குடும்பத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண, இல்லை உங்க லைஃப்ல செட்டில் ஆக எவ்வளவு ஏர்ன் பண்ணணுமோ ஏர்ன் பண்ணுவீங்க. ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்குரிய விஷயங்களெல்லாம் நீங்க அந்த ஏஜுக்குரியவங்க சிந்திப்பீங்க. ரிட்டைர்மெண்ட் ஏஜுக்கு எவ்வளவு சேமிச்சு வைக்கிறோம், எவ்வளவு தேவை, இந்தியாவுடைய பணவீக்கம் எப்படி போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ரொம்ப அழகா நீங்க சிந்திக்க போறீங்க. மிக முக்கியமா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வளர்ச்சி ஜூன் மாசம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சூரியன் 3ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு 15க்கு மேல. அப்போ போய் உட்காரும் போது விஐபிகளுடைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். கம்யூனிகேஷன் செக்டார்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜூன் 1ஆம் தேதியே ஜூபிட்டர் கடகத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு இன்னைக்கு நைட்டு. அப்போ இந்த ஜூபிட்டருடைய டிரான்சிட் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களை கொண்டு வரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விளைக்கிறோம். பண தடைகள், குடும்ப தடைகள், பொருளாதார தடைகள் எல்லாம் விளைக்கிறது. சார் நான் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அழகா இந்த வரை நீங்க திட்டம் திட்டுவீங்க, செயல்படுத்துவீங்க, ஜெயிச்சிருவீங்க. பிசினஸ் ரீதியா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட்ட போறீங்க. ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்தவங்க இப்போ இந்த மாதம் உங்கள் ஹெல்த்துக்காகவும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க. அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சின்ன மன வருத்தம் இருந்துகிட்டு இருக்கும். மனசுல சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எப்பவுமே ஒரு கவலையோ பயமோ இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த கவலை பயம் இல்லாமல் இருக்கணும்னா பிள்ளையாரை கும்பிடணும். அரசு அதிகாரிகள் பலருக்கு இந்த மாதம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுமாதிரி கம்பெனி மாற்றம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு மாற்றம் செய்ய முடியும். ரொம்ப ஒரு யோகமான மாசமா ஜூன் மாசம் எடுத்துக்கலாம். நல்லா நீங்க ஆக்டிவா இருக்க போற ஒரு மாசம். இந்த மாசத்துல திருச்செந்தூர் முருகனை நீங்கள் சென்று தரிசனம் செய்து வர வேண்டும். திருச்செந்தூர் முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யுங்க. லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பலனையே தரும் என்பதுதான் உண்மை. அதுலேயும் கூடுதலாக ஒரு வெளிநாடு, வெளிமாநிலம் இந்த மாதிரியான விஷயங்கள், அலைந்து தெரியக்கூடிய வேலை அமைப்புகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களில் கடுமையான வருமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது 7.5 சனி ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு விரயச்சனி என்று சொல்லப்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அல்லாமல் விரய செலவுகளை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இப்போது நடந்துகிட்டு இருக்கிறார். அதாவது செலவுகள் இருக்கும், வருமானத்தில் சுருக்கங்கள் இருக்கும், கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். இந்த மாதிரியாக ஒரு மாதிரியான விரய செலவுகளை கொடுக்கக்கூடிய விரயச்சனி இப்போது இருக்கிறது இல்லையா? இந்த விரயச்சனியை 4ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய, ஏற்கனவே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கூட பெரிய நல்லதுகளை உங்களுக்கு செய்யலை. இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த 4ஆம் இடத்தில் மாறி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நிலையாக 10, 12ஆம் இடங்களை பார்ப்பார். இது ஒரு பெரிய யோகம். 8, 10, 12ஆம் இடங்களை குரு பகவான் பார்க்க போவது என்பது இதுவரைக்கும் தொழில் இல்லாமல் இருந்தவங்களுக்குமே தொழில் நல்லா இருக்கக்கூடிய தன்மை. வேலையில், வியாபாரத்தில், விவசாயத்தில் இது வரைக்கும் சாதிக்கவே முடியலைங்க. கடந்த 1-2 வருஷமாக ஏகப்பட்ட செலவுங்க. கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு செலவுகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த மாதிரியான நிலைமைகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய தன்மை, வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு
கொஞ்சம் சிரமங்களை குறைக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழல்கள் வரும். அது கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கின்ற தொழில் கொஞ்சம் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கூட்டு தொழில் அமையக்கூடிய அமைப்பு, சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. 8-12ஆம் இடங்களை ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பார்க்க போகின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போய் படிக்க வேண்டும், அங்கே போய் வேலை செய்யணும், அங்கேயே போய் சிட்டிசன்ஷிப் ஆகணுன்ற நிலைமையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் அது பலிக்கக்கூடிய தன்மை, அதற்கான அனுமதி, பாஸ்போர்ட் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சூழல் என இளைய பருவத்து மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மாணவர்கள், அதுவும் குறிப்பாக நீட் எழுதுகிற மாணவர்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா நீட் எழுதுனவங்களாக இருக்கட்டும், அல்லது இந்த குறிப்பிட்ட கல்லூரிக்கு தான் போகணும், குறிப்பிட்ட காலேஜுக்கு தான் போகணும், குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, குறிப்பிட்ட துறையில் மார்க் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பட்டம், பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மேற்படிப்பு படிப்பதற்கு இதுவரைக்கும் தடை இருந்தவர்களுக்கு அதற்கான தடைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே பெரிய மாறுதல்களை கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குங்க. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக டிசம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேள யோகம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு உருவாகின்ற காரணத்தினால் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் கை கொடுக்காமல் இருந்தவங்க, எனக்கு கையில் காசு இருக்குதுங்க, கடன் அப்ரூவல் கூட இருக்குதுங்க, ஆனால் வீடு வாங்க முடியலங்க, வீடு கட்ட முடியலங்கன்ட்டு, அல்லது எங்கே வீடு கட்டுறது, இருக்கிற இடத்துல வீடு கட்டுறதா, சொந்த ஊரில் வீடு கட்டுறதான்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் எந்த இடத்தில் வீடு கட்ட வேண்டும், எந்த இடம் உங்களுக்கு வீடு சரியாக அமையும் என்பது மாதிரியான சில கேள்விகளுக்கு விடைகள் தெரியக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டுங்க. உச்சகுரு பகவான் இப்போது அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய யோக நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பார்க்க போகின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போய் படிக்க வேண்டும், அங்கே போய் வேலை செய்யணும், அங்கேயே போய் சிட்டிசன்ஷிப் ஆகணுன்ற நிலைமையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் அது பலிக்கக்கூடிய தன்மை, அதற்கான அனுமதி, பாஸ்போர்ட் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சூழல் என இளைய பருவத்து மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மாணவர்கள், அதுவும் குறிப்பாக நீட் எழுதுகிற மாணவர்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா நீட் எழுதுனவங்களாக இருக்கட்டும், அல்லது இந்த குறிப்பிட்ட கல்லூரிக்கு தான் போகணும், குறிப்பிட்ட காலேஜுக்கு தான் போகணும், குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, குறிப்பிட்ட துறையில் மார்க் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பட்டம், பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மேற்படிப்பு படிப்பதற்கு இதுவரைக்கும் தடை இருந்தவர்களுக்கு அதற்கான தடைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே பெரிய மாறுதல்களை கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குங்க. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக டிசம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேள யோகம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு உருவாகின்ற காரணத்தினால் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் கை கொடுக்காமல் இருந்தவங்க, எனக்கு கையில் காசு இருக்குதுங்க, கடன் அப்ரூவல் கூட இருக்குதுங்க, ஆனால் வீடு வாங்க முடியலங்க, வீடு கட்ட முடியலங்கன்ட்டு, அல்லது எங்கே வீடு கட்டுறது, இருக்கிற இடத்துல வீடு கட்டுறதா, சொந்த ஊரில் வீடு கட்டுறதான்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் எந்த இடத்தில் வீடு கட்ட வேண்டும், எந்த இடம் உங்களுக்கு வீடு சரியாக அமையும் என்பது மாதிரியான சில கேள்விகளுக்கு விடைகள் தெரியக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டுங்க. உச்சகுரு பகவான் இப்போது அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய யோக நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா நீட் எழுதுனவங்களாக இருக்கட்டும், அல்லது இந்த குறிப்பிட்ட கல்லூரிக்கு தான் போகணும், குறிப்பிட்ட காலேஜுக்கு தான் போகணும், குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, குறிப்பிட்ட துறையில் மார்க் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பட்டம், பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மேற்படிப்பு படிப்பதற்கு இதுவரைக்கும் தடை இருந்தவர்களுக்கு அதற்கான தடைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே பெரிய மாறுதல்களை கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குங்க. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக டிசம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேள யோகம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு உருவாகின்ற காரணத்தினால் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் கை கொடுக்காமல் இருந்தவங்க,
எனக்கு கையில் காசு இருக்குதுங்க, கடன் அப்ரூவல் கூட இருக்குதுங்க, ஆனால் வீடு வாங்க முடியலங்க, வீடு கட்ட முடியலங்கன்ட்டு, அல்லது எங்கே வீடு கட்டுறது, இருக்கிற வீட்டில் இடத்துல வீடு கட்டுறதா, சொந்த ஊரில் வீடு கட்டுறதான்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் எந்த இடத்தில் வீடு கட்ட வேண்டும், எந்த இடம் உங்களுக்கு வீடு சரியாக அமையும் என்பது மாதிரியான சில கேள்விகளுக்கு விடைகள் தெரியக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டுங்க. உச்சகுரு பகவான் இப்போது அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய யோக நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி